வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். ரொம்ப நாளாக இன்று போடுறதே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒழுங்காகவே வீடியோ போடலன்னு வச்சிங்களேன். சில பேர் வந்து எங்கள் வீட்டிலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே தோத்துருச்சுன்னு வீடியோ போடாமல் உட்காந்துட்டியா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நான் என்ன திமுகவே பயப்பட போகிறது இல்லை, நானாக பயப்பட போகிறேன். சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேறு வேலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருந்தது. புத்தகங்கள் தயாராகிடுச்சு. வெளியிடும் தேதியை மட்டும் ஒரு தினங்களில் அறிவிக்கிறேன். தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 13, 14, 15 3 பாகங்கள் ஒரே நேரத்தில் வெளிவருது. ஸோ அது குறித்த விவரங்கள் வேணும்னா நீங்கள் அமுதாவை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? இந்த 13 நாள், இன்னைக்கு தேதி 25, கரெக்டாக சொன்னால் 2 வாரங்கள் ஆயிருக்கு. 11ஆம் தேதி விஜய் பதவியேற்கிறார். அன்னையிலேருந்து 18 அடுத்த திங்கட்கிழமை, இன்னைக்கு 25 அடுத்த திங்கட்கிழமை. 2 வாரங்கள் முழுமையாக முடிஞ்சிருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, அதான் மாற்றம் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு தேர்தல் முடிஞ்சவனே எல்லாம் பேசுனாங்க. இப்போ உடனடியாக அங்கே பாருங்க, இங்கே ஒரு நிறைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு, பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக சிறுமிகள் 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, இப்படி சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் நிறைய பாலியல் பலாத்காரங்களுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. வன்முறைகள் நிறைய இடத்துல வெடிச்சிருக்கு. நிறைய இடங்கள்ல தாவைக்காவினர் போயிட்டு நாங்கள் ஆய்வு செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு அடிக்கிற கூத்துக்கள். யாரோ ஒரு நர்சிங் படித்தவங்க வந்து டாக்டர் கோட் போட்டுக்கிட்டு நான் ஆய்வு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு போய் தென்காசியில் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு செங்கசூளையில் போய் மாதம் 1 லட்ச ரூபா மாமல் கொடுக்கணும் அப்படின்னு நடத்தியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய செய்திகள்லாம் வந்தது. இது இப்போதான் இந்த செய்தியெல்லாம் வருது. 11ஆம் தேதி இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஓஎம்ஆர் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த விஷயங்கள் வந்து பேசு பொருளாக மாறிச்சு. என்னன்னா, நிறைய டாஸ்மாக் கடையில் போயிட்டு இனிமேல் எங்களுக்கு மாமூல் கொடு அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்க அப்படின்னு 12, 13ஆம் தேதிகள்லேயே அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்தது. சரி, இதையெல்லாம் எதை காட்டுகிறது? விஜயை பொறுத்தவரை மற்றும் விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை பார்த்தீங்களா, நீங்கள்லாம் வயசான பெருசுங்க, நாங்கள்லாம் ஜென்சி வைப்பு காட்டுறோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல உங்கள் விஜயே ஜென்சி கிடையாது, அதை புரிஞ்சுக்க. விஜய்க்கு என்னை விட ஒரு 4 வயசு தான் கம்மி. சரியா? எனக்கு ஒரு 56 வயசுனா என்னோட ஒரு 4-5 வயசு தான் கம்மி விஜய்க்கு. சொல்லப்போனால் உதயநிதி விஜயை விட வயசு கம்மி. சரியா? ஸோ இளமையான அப்படின்றதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேணாம். சரி, அப்படியே பார்த்தா கூட விஜய் வந்து 50 வயதுக்கு 51 வயசுலேயே அவர் சிஎம் ஆயிட்டார்ல சார். உதயநிதி அப்படி இருந்தாலும் டெபுட்டி சிஎம் தானே சார் அப்படின்னு சொல்லி சில பேர் உருட்டலாம். உண்மையில் என்னன்னா, விஜயை விட குறைந்த வயதில் விஜயை போல சினிமா பின்புலம்லாம் எதுவும் இல்லாமல், விஜயை போல வாரிசு பின்புலமும் இல்லாமல், விஜய் வாரிசா? அவங்க அப்பா டைரக்டர், அவங்க அம்மா சினிமா பாடகர், அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் தயாரிப்பாளர், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் விஜய் ஹீரோ ஆகினாங்க. சரியா? ஸோ பின்புலம் இல்லாமல்லாம் விஜய் வரல. நான் சொல்வது, எந்த பின்புலமும் இல்லாமல் தானாக தன் கையை ஊன்றி மேலிருந்து வந்து ஒருத்தர் 45 வயசுல சிஎம் ஆயிட்டார். அவர் யார் தெரியுங்களா? அவர் கலைஞர். சரியா? விஜயை விட ஒரு 6 வயசு கம்மியாக இருக்கும்போதே கலைஞர் வந்து சிஎம் ஆயிட்டார். முதல் முறையும் சிஎம் ஆயிட்டார், 2வது முறையும் சிஎம் ஆயிட்டார். 69 ஒரு தடவை சிஎம் ஆகிறார், 71 இன்னொரு தடவை சிஎம் ஆகிறார். 2 முறை அவர் சிஎம் ஆயிட்டார். சரி, அப்போ கலைஞர் தான் வயதில் மிகவும் கம்மியா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரியா? கலைஞரை விட வயது கம்மியாக ஒருத்தர் சிஎம் ஆனாங்க. அது யார் அப்படின்னு கேட்குறீங்களா? அது வேற யாரும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா. அவங்க சிஎம் ஆகும்போது அவங்களோட வயசு 41 வயசு தான். 41 வயதுன்றது வந்து அரசியலில் ரொம்ப கம்மியான ஒரு வயது சொல்லலாம். அவங்க வந்து எம்ஜிஆர்ன்ற பின்புலம் தவிர அவங்களுக்கு வேற எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் 41 வயதில் வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டாங்கன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து பூமி சுத்துதான்னு கேட்டிங்கன்னா, எங்கே சுற்றுது அப்படியே தானே இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பூமி சுற்றுவதை நிறுத்தினாதான் அது சுற்றிட்டு இருந்ததுன்னு தெரியும். எப்படி தெரியும்? இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் தான் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அதில் ஒரு பிளேட் லேசாக அப்படி அசைஞ்ச உடனே தான் என்னாச்சு, சுனாமி வந்தது.
சரியா? ஆக பூமி சுத்துறது தெரியாம இருக்கிற வரைதான் நமக்கு நல்லது. அதே போலத்தான் அரசு இயந்திரம் இயங்குதான்னா அது இயங்குவது தெரியாம இருக்கிற வரைதான் மக்களுக்கு நல்லது. இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல அரசு இயந்திரம் தூங்குகிறதா அப்படி இப்படின்லாம் எல்லாரும் உருட்டி பார்த்தாங்க. நல்ல யோசிச்சு பாருங்க, சுமார் 5 ஆண்டுகள் நடந்த ஆட்சியில குற்றச்சம்பவங்களே நடக்கலையானா நடந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது, நடந்தது. அதிகபட்சம் ஒரு 5, 6 அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 5 ஆண்டுகளுக்கே ஒரு 5, 6 சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு இயந்திரம் துரிதமாக இயங்கி கொண்டிருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது வெறும் 152 நாள்ல அந்த நபர் விசாரிக்கப்பட்டு சாட்சியங்கள் ஒப்படைக்கப்பட்டு தண்டனையும் வாங்கி கொடுக்கப்பட்டது. சரியா? ஆனா இப்ப பாருங்க, கடந்துட்டு இருக்கக்கூடிய 14 நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட 15 சம்பவங்கள், அசம்பாவிதங்கள், அது இதுன்னு எல்லாமே நடக்குது. அதிலும் குறிப்பா பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்கள்ல பெரும்பாலும் அடையாளம் தெரியாத நபர்களால் செய்யப்பட்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களாக பார்த்து நடந்த குற்றச்சம்பவங்கள் தானே தவிர பொது வெளியில நடந்த சம்பவங்கள் எதுவுமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியாக கூட இருக்கட்டும், அது வந்து இரவு 8 மணிக்கு மேலே கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் தான் அந்த இடம் நடந்திருக்கு. அதுவும் அந்த இடத்துல கேமரா இல்லாத ஒரு இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதே போலவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பாருங்க, அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக அந்த வழியை வந்து எல்லாருமே அபாண்டன் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஆள் நடமாட்டமே இருக்காது, புதர் காடாக இருக்கும். அந்த இடத்துல தான் சம்பவம் நடந்தது. அப்போ கூட சம்பவம் நடந்து 12 மணி நேரத்தில் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, நடக்கிற சம்பவங்கள் பூரா பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நடக்குது. அதுதான் கஷ்டமா இருக்கு. ஏதோ அத்துவான காடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இது நடக்கிற சம்பவங்கள் பூரா பாருங்க எங்க நடக்குது. ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் மண்டையிலே கல்லை கொண்டு அடிக்கிறான். எங்க எல்லாரும் கல்லை கொண்டு அடிக்கிறான்னா கல்லை தூக்கிலாம் அடிக்கல, ஒரு கல் எடுத்து தலையில் வச்சு அடிக்கிறான். எங்க நடக்குது? பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்குது. டாஸ்மாக்ல போய் இவங்க ரகலை பண்றாங்க. அப்புறம் இந்த சூலூர் கிட்ட ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த சம்பவம் எல்லாமே பாருங்க பொது வெளியில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துலயே நடக்குது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி பயம் இல்லைன்னு அர்த்தம். அரசாங்கத்தை பற்றி நாங்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம், எங்க அண்ணனோட ஆட்சி நடக்குது அப்படின்ற திமிர்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், அரசியல் அனுபவம். எல்லாருங்க சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அதுக்கு வந்து இந்த தகுதி தான் வேணும், அந்த தகுதிலாம் கிடையாது, யார் வேணும்லாம் வரலாம்பாங்க. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். என்ன குவாலிஃபிகேஷன்? இது படிச்சிருக்கணும், அது படிச்சிருக்கணும், இந்த தொழில இருந்து வரலாம், இதெல்லாம் நான் சொல்ல வரல. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா மக்கள் நலனில் அக்கறை வேணும். புரியுதா? மக்கள் நலனில் அக்கறை இருப்பவர்களால் தான் அந்த அரசாங்கத்தை மக்களுக்கான அரசாங்கமாக நடத்த முடியும், இல்லைன்னா நடத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா? 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். அதிகாரம் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய நலனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதெல்லாம் பாருங்க, இப்போ வரிசையா என்ன நடக்குதுன்னு தெரியல. தலைமைச் செயலகத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்றாரு. ஏங்க அப்படின்னு கேட்டா, இவ்வளோ வேகமா கான்ட்ராக்ட்லாம் சைன் ஆகிட்டே இருக்குதுங்க. டெய்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அந்த கான்ட்ராக்ட் எதுக்கான கான்ட்ராக்ட், யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எப்போ கால் ஃபார் பண்ணாங்க? ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து எப்பவுமே எப்படி பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஓப்பன் கான்ட்ராக்ட்னு சொல்லி முதல்ல விளம்பரத்தை வெளியிடுவாங்க. அந்த விளம்பரம் வெளியிட்டு இத்தனை நாட்களுக்குள் அதுக்கு விண்ணப்பிக்கணும்னு போடுவாங்க. அரசியலுக்கு வேணா வர்றதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு வேலையை செய்யணும்னா அவங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும். இத்தனை வருஷம் இப்போ ரோடு போடுற கான்ட்ராக்ட்னா அந்த ரோடு கான்ட்ராக்டர் வந்து இத்தனை வருஷம் நான் ரோடு போட்டிருக்கேன், இத்தனை கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கேன் அப்படின்னு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்லாம் அவர் வச்சிருக்கணும். அப்பதான் அவருக்கு கொடுக்க முடியும். இது கண்ணா அப்படின்னா கான்ட்ராக்ட் போகுது. இதைத்தான் வந்து 91 முதல் 95 நம்ம பார்த்தது. 91, 95 காலகட்டங்கள்ல இப்போ உள்ள பிள்ளைங்க நிறைய பேர் பிறந்தே இருக்க மாட்டீங்க. சரியா?
அதாவது வயசான பெருசு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. உதாரணம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல், இது தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்பதை உணராமல், இது தனக்கு வழங்கப்பட்ட பதவி அதிகாரம் என்று உணர்ந்து கொண்ட ஜெயலலிதாவின் ஆட்சி எப்படி 91 முதல் 95 வரை இருந்ததோ அதை போலத்தான் இப்போ இந்த 2026 2031 வரை ஆட்சி இருக்க போகுது. அதற்கு உண்டான 31 வரலாம் போகாது, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த ஆட்சி அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு ஜெயலலிதாவால் 5 வருஷம் முடிஞ்சதுன்னா காரணம் வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட வந்துட்டாங்க, அதனால 5 வருஷம் அப்படியே ஓட்டிட்டாங்க. விஜயால அப்படிலாம் ஓட்ட முடியாது. ப்ளஸ் வந்து இந்த அரசியல் சதுரங்கங்கள்லாம் அவருக்கு ஒன்றும் சுத்தமாக தெரியாது. ஆதவர்ஜுனா தனக்கு என்னவோ தெரியுன்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. கோடிக்கணக்காக பணம் கையில் இருக்கலாம், சரியா? பணம் கையில் இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து எல்லா அதிகாரத்தையும் பண்ணிட முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஆதவர்ஜுனாட்ட இருக்கிற பணம் மாதிரி 10 பங்கு பணம் வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அதிமுகலயே, சரியா? அப்போ பணம் தான் இவங்க வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட பைக்கை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஏறி பார்த்து ஓட்டுற மாதிரி சொல்லும், அதுதானே? சரி, அப்போ 10 வயது வேணாம், அப்போ ஒரு 5 வயது குழந்தை அவங்க அப்பா பைக்கில் ஏற்றி உட்கார வச்சிங்கன்னா என்ன பண்ணும்? ஓட்டுற மாதிரி நடிச்சு காட்டும். இதே ஒரு 12-13 வயசு பையனை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எடுத்து ஓட்ட ட்ரை பண்ணுவான். ஓட்ட ட்ரை பண்ணி என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் தான் நடக்கும், சரியா? சரியான ஓட்ட பயிற்சியும் அதற்கு உண்டான பக்குவம் வர வேண்டிய ஒரு வயதும் இருந்து அந்த வண்டியின் மீது அந்த வண்டி ஓட்டுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்றது எல்லாத்தையும் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு லைசன்ஸ் வாங்கி அப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாதான் பாதுகாப்பாக வண்டி ஓட்ட முடியும், இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியாது. அரசு எந்திரம்ன்றது அவ்வளோ பெரிய ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தை எந்த விதமான அனுபவம் இல்லாத விஜய் மட்டுமல்ல, அந்த கட்சியில மொத்தத்துல கொஞ்சம் அதிக அனுபவம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு, அதுவும் பெருசாலாம் நான் சொல்லலை, ஓரளவுக்கு கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள்னு சொல்ற போனா செங்கோட்டையனை சொல்லலாம், அடுத்தால இந்த நிர்மல்குமாரை சொல்லலாம், அவரும் பிஜேபியில இருந்து வந்தவர். இல்லைன்னா அந்த அருண்ராஜ்னு ஒரு அதிகாரி இருக்காரு, அவரை சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க. மற்ற எல்லாருமே விவரமே இல்லாத ஆட்களாகத்தான் தெரிகிறார்கள். விவரம் இல்லைனாலும் யார்கிட்ட கேட்கறது? நான் சொன்னேன்ல, முன்னாடியே சொன்னேன், இந்த கரண்ட் தட்டுப்பாடுன்றாங்களே, கரண்ட் இல்லைன்றதுனால இல்லை. மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரை ஒழுங்கா கரண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி கரண்ட் இல்லாமல் போச்சு? திடீர்னு கரண்ட் இல்லாமல் போயிருமா? காரணம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியாது. அதான் சொன்னால 13 வயசு பையன்டா வண்டியை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? எங்கேயாவது ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகும். இல்லை 3 வயசு குழந்தைகிட்ட வண்டியை கொடுத்தா என்ன பண்ணும்? ஏறி உட்காந்து ஊருன்னு விளையாடிட்டு இருக்கும். வேற இதை தவிர அந்த வண்டியை நம்பி எங்கேயா போக முடியுமா? எங்கேயும் போக முடியாது. ஸோ இந்த கூத்துக்களைத்தான் நாம் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். 91 ரிட்டர்ன்ஸ், 1991 ரிட்டர்ன்ஸ்ன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய சூழல் வரும். ஏன்னா இவர்களை பொறுத்தவரை இவர்கள் இது அதிகாரம்னு நினைக்கிறாங்க. அதிகாரம்னு நினைச்சா என்ன நடக்கும்னா, இப்போ அம்மையார் ஜெயலலிதா வளர்ப்பு மகன் திருமணம்லாம் பண்ணாங்கல்ல, அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு கூத்து நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர்கள் சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரு குழந்தை புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அது வைய வச்சுட்டு ஊட்டி இருக்கும் ஒரு 2-3 நாளைக்கு, அதுக்கப்புறம் பசி வந்ததுன்னா அம்மாவை தான் தேடி வரும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ அதே வேலை தான் இங்கேயும் நடக்க போகுது. இந்த ஒரு வைப்பெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்களா, ராமர் கோயில் கட்டணும் நான் இங்கே வட இந்தியாவில் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதோட முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த வைப்பு முடிச்சு போச்சு. அது பக்தர்களுக்கான வைப்பு முடிஞ்சு போயிடுச்சு. இது சினிமா ரசிகர்களுக்கான வைப்பு. அது இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கே எரிச்சலாயிடும். இப்போவே எல்லாரும் கடுப்பாயிட்டு இருக்காங்க, இது என்ன கரண்ட் இல்லாமல் இப்படி ஏதாவது போட்டு சாவடிக்கிறாங்க அப்படின்னு இப்போவே பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு ஆட்சியை வந்து ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் வந்து அதிருப்தி அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லுவாங்க. இங்கே வந்து 1 வாரம் 2 வாரத்துலேயே அந்த அதிருப்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. மக்கள் எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முதல் எரிச்சலே அவர்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கலன்றது, அதுக்கப்புறம் கடைசி நிமிஷம் தான் கொடுத்தாங்க அப்படின்றது ஒன்று. அப்புறம் இந்த கரண்ட் பில்லுக்கு நான் 200 யூனிட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதையும் ஏமாத்தினது. அப்போ எடுத்தவுடனே ஏமாத்து வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து ஸ்டிக்கர் விட்ற வேலை தான் நடக்குது. இந்த விடியல் பேருந்தெல்லாம் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு வேற பேசிக்கிறாங்க. அப்போ அதையும் நிப்பாட்டிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மக்கள் சந்தோஷப்பட வேண்டியதுதான். காரணம் வந்து இது வந்து நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அறுக்க மாட்டாதவனுக்கு 58 அருவாளாம் அப்படிம்பாங்க.
ஒழுங்காக பிடிச்சி வச்சு யாருக்கு தெரியாது. அவன்கிட்ட கையில் 56 அருவாளை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி 30 பேர் மந்திரிகளாக நியமிச்சிருக்கிறாங்க. நியமித்ததுலேயும் கூத்து, மறுபடியும் கூத்து. அந்த கூத்துக்கள்லாம் எல்லாரும் பேசிட்டாங்க. அதையும் நம்ம திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் திருமா, நான் பேச விரும்பலை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரியா? அண்ணன் திருமாவிடம் இதை எதிர்பார்க்கவில்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ இன்னொரு புது ட்ரெண்ட் ஒன்று பார்க்குறேன். ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடந்ததுன்னா முன்னாடிலாம் எப்படி எழுதுவாங்கன்னா, திமுக அரசாங்கமே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு போடுவாங்க. இப்போ எப்படி போடுறாங்கன்னா, அந்த சம்பவத்தை சொல்லிட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கு கருணையே இல்லையா, திருந்தாதா அப்படின்னு போடுவாங்க. ஏண்டா, திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவை கேள்வி கேட்ப, திமுக ஆட்சியில் இல்லைன்னா சமூகத்தை கேள்வி கேட்பியா? ரெண்டு இடத்துலையும் குற்றம் நடக்கிறது சமூகத்தை சார்ந்த யாரோ ஒரு நபர்களால் தான் இந்த குற்றச்செயல்கள் நடக்குது. திமுக ஆட்சி செய்யும்போது திமுகவை கேட்பேன், விஜய் ஆட்சி செஞ்சால் தமிழ் சமூகத்தை தான் கேள்வி கேட்பேன்னு சொல்லுவீங்களா? சமூகத்தை திருந்த சொல்லுவீங்களா? அப்போ பைத்தியகாரத்தனமா இல்லை? உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன் ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒரு பையன் படிக்கிறான்னு வைங்களேன், அவன் தானாக படிக்கிற பையனாக இருந்தால் படிச்சிருவான். அப்படி ஒழுங்காக படிக்கிறாத பையனாக இருந்தாலும் ஒரு வீட்டில் அப்பாவோ அம்மாவோ உட்காந்து அவனை அதட்டி மிரட்டி ஏதாவது ஒன்று பண்ணி டியூஷன் வச்சு அவனை படிக்க வச்சுருவாங்க. இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுங்க, அந்த பையனுக்கு படிக்கிற சிந்தனையும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் என்ன படிக்கிறான்றதை பற்றி எந்த புரிதலும் இல்லை, அவங்களால உதவி செய்யவும் முடியலன்னு வச்சுக்கிங்களேன். அந்த பையன் என்ன பண்ணுவான்? ரொம்ப சிம்பிளாக சொல்லுவான், அதெல்லாம் படிச்சேம்மா அப்படிமா. எப்போ வர தெரியாது, அது மார்க் வர்ற வர தெரியாது. அந்த கதை தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் மக்களாகிய உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத பற்றி விஜய்க்கு எதுவுமே தெரியாது. அந்த அதிகாரிகளுக்கு தான் அந்த வேலையை செய்யணும். ஏன்னா லெஜிஸ்லேஷன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சட்டமாக்கலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அதிகாரிகள் தான் பண்ணணும். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, இவங்க எந்த திட்டத்தை பற்றி கேட்டாலும் இது பண்ண முடியாது சார்ன்னுவாங்க. நம்மள்ட்ட நிதி இல்லை சார், ஏற்கனவே அவர் வேறு சொல்லிட்டாருல, கஜானா காலியாக இருக்குது, கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது சார், இதை வேறு பண்ணணும்னா கடன் வாங்கணுங்க, கடன் வாங்கினா அப்புறம் உங்களுக்கு தான் சார் கெட்ட பேர் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு என்ன நினைப்பாரு, ஐயோ கடன் வாங்கினா நமக்கு கெட்ட பேரா, அப்போ வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. இருக்க போகிற இந்த 1 வருஷமோ 2 வருஷத்துக்குள்ளேயோ எந்த வேலையும் நடக்காது, எந்த புது திட்டமும் வராது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து விஜய்க்கு செய்யக்கூடாதுன்னு நினைப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல வரல. முதல்ல விஜய்க்கு என்ன செய்யணும்னே தெரியாது. அப்படியே ஒருவேளை யாராவது சொல்லி அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கூட செய்யலான்னு போனால் அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவாங்க. என்னன்னு சொல்லி, இதெல்லாம் செய்ய முடியாது சார், இதெல்லாம் ரூல்ஸ் இல்லை சார், இதெல்லாம் சட்டப்படி செய்ய முடியாது சார், நம்மக்கிட்ட பணம் இல்லை சார், செய்ய முடியாது சார், இப்படி ஏதாவது சொல்லி முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காமராஜர் முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சப்போ அதிகாரிகள் பூரா என்ன சொன்னாங்கன்னா, நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்னாங்க. புரியுதா? நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்னாங்க. அப்போ அது காமராஜர் மக்கள் நலனின் மீது நாட்டம் கொண்டவராக இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, மதிய உணவுக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. நீங்க நெல் எடுத்தீங்கன்னா படி நெல்லை அரசாங்கத்துக்குன்னு கொடுத்தீங்கன்னா நான் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்படிதான் அந்த மதிய உணவு திட்டம் நடந்தது. அதே போலவே பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் இறந்த போது அவருக்கு அரசு மரியாதைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு கலைஞர் சொல்றாரு. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, அதுக்கு பிரசிடென்ட் இல்லை சார், அவர் எந்த அரசு பதவியிலும் இல்லை, அப்படி இல்லாத போது அவருக்கு நம்ம அரசு மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கலைஞர் என்ன சொல்றாருன்னா, இப்போ காந்தியார் வந்து எந்த அரசு பதவியில் இருந்தார், அவருக்கு ஏன் அரசு மரியாதை கொடுத்தாங்க? இல்லை, அவர் தேசப்பிதா சார், அவர் தேச தந்தைன்னா இவர் தமிழருக்கு தந்தை, அதனால கொடுக்கலாம், நீங்கள் போய் ஏற்பாடு பண்ணப்போ அப்படின்ட்டார். ஸோ இப்படி அந்த அதிகாரிகள் ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு, ஏன்னா அவங்கள பொறுத்தவரை வேலை செய்யணும், வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அந்த வேலையை செஞ்சு முதலமைச்சர் நல்ல பேர் வாங்கணும்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க பேசுறதே எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க இல்லைன்னா முதலமைச்சரே காலின்ற மாதிரி அவரை முதலமைச்சரையும் மந்திரிகளையும் காப்பாற்றுறதே அவங்கதான்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ ஃபைல்கள் வேகமாக மூவ் ஆகுதுன்றாங்க, அதுவும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் இதுக்கு இவ்வளோ காசு வரும் சார், இதுக்கு வேணால் கையெழுத்து போடுங்க, டக்குன்னு காசு வாங்கிடலாம், இந்த வேலையை தான் செய்வாங்களே தவிர இந்த திட்டம் மக்களுக்கு நல்லது அப்படின்னு போய் யாரும் சொல்ல போகிறது இல்லை. மக்களுக்கு நல்லதுன்னு இந்த மந்திரியோ முதலமைச்சரோ போய் சொன்னால் கூட, சொன்னால் கூட செய்யறதுக்கு வழி இல்லை, காசு இல்லை அப்படின்னு தடை தான் போடுவாங்க. அதன் காரணமாக தான் முதல் பார்வையாக 2 விஷயம் பார்க்கணும். மின்சார தட்டுப்பாடு ஒன்று வருது, அடுத்தால இந்த மாதிரி குற்றச்செயல்கள் கண்ணாபின்னான்னு போகுது. இதெல்லாம் தொடரத்தான் போகுது. இதை நாம் தொடர்ந்து பார்த்து தான் ஆகணும். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இனிமேல் நாளையிலேருந்து கண்டிப்பாக டெய்லி வீடியோ போடுறேன்.
டெய்லி விஜய் உட்காந்து திட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. நம்ம வேற ஏதாவது சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி பார்க்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.